Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல அரை கப் பாசிப்பருப்பு இருந்தா போதுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. அதே மாதிரி நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஆயிருக்கும் இது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாசி பருப்போடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இவ்வளோ நெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு உடைச்சு இதில் போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைவான தீயில வச்சுக்கோங்க. குறைவான தீயில வச்சுட்டு இதே நெய்யில் நம்ம அரைச்ச பாசிப்பருப்பு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குறைவான தீயிலையே வச்சு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துருங்க. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கையில் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஜீரா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கரை பாகு இதில் ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் குறைவான தீயில வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பும் அதே மாதிரி பாசிப்பருப்பு வெந்து இருக்கு இல்லைங்களா, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ஸ்மூத்தான ஸ்வீட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வானிலையில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா பேனில் ஒட்டாமல் வந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான பாசி பருப்பு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை சுட சுட நீங்கள் அப்படியேவும் பரிமாறலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் நீங்கள் பரிமாறலாம். இது நம்ம கேசரி மாதிரி தாங்க. அன்றைக்கே நம்ம சாப்பிட்றணும். எடுத்து வச்சு வெளியில் எடுத்து வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜில் வேணால் வச்சு நீங்கள் ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.